ஜவ்வரிசியாவும் சோளத்தையும் வச்சு இந்த மாதிரி வந்து பாண்டன் இலைகளை வச்சு பெட்டிகள் செஞ்சு தாய் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே வந்து இந்த மாதிரி மேலே வந்து கோகோனட் க்ரீம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், ஆம் சப்ருன். இது உங்கள் ஃபியூசன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். முதல்ல பாண்டன் இலைகளை வச்சு எப்படி பெட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்லா பெரிய இலைகளாக வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கிற இலைகளாக வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி கீழ்பாகத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக கட் பண்ணால் தான் அந்த பெட்டி வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அந்த கட் பண்ண அந்த ஃபோல்டிங்கை வச்சு அப்படி லைட்டாக அப்படி மடிச்சுட்டு கடைசியாக இருக்க இதை வந்து இப்படி சொருகி விட்டுட்டீங்கன்னா அந்த பெட்டி ரெடி ஆயிரும். இப்போ அந்த சேவ் அப்படியே வந்து கலராமல் இருக்கிறக்காண்டி ஒரு ஸ்டேப்லர் பின்னை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் செலர் டேப் இருந்துச்சுன்னா செலர் டேப் வச்சு ஒட்டிக்கிடலாம். அது மாதிரி பேக் சைடில் இருக்கிற இதுலேயும் வந்து நம்ம வந்து ஸ்வீட் வைக்கல, எதுவும் வெளியாகாது. அப்படி வெளியாகாமல் இருக்கிறதுக்கு எதுக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து செலர் டேப் வந்து ஒட்டிக்கிட்டு இதே மாதிரியே நான் வந்து ஒரு 5 பாண்டன் லீஃபில் வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய பாண்டன் லீஃப் இருந்தால் நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி பொட்டிகள் செஞ்சுட்டு அதில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து சர்வ் பண்ணையில் அந்த பாண்டன் ஃப்ளேவரோட அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டிகள் இல்லை, செய்கிறதுக்கு பாண்டன் லீஃப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலான ஒரு பவுலில் நீங்கள் எப்போதும் ஸ்வீட் வந்து எதில் சர்வ் பண்ணுவீங்களோ அதிலேயே வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இப்போ பெட்டிகள் எல்லாம் செஞ்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு பேஸில் வைக்க போகிற இந்த ஜவ்வரிசி புட்டிங் செஞ்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி வந்து வாங்கிக்கிறங்க. கடைகளில் கிடைக்கிற நார்மலாக பாயசத்துக்கு போடுற மாதிரி நைலான் ஜவ்வரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மாவு ஜவ்வரிசியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் ரொம்ப கழுவிட்டிங்கன்னா அப்படின்னா அதோட மாவு வந்து ரொம்ப வந்து கலண்டுரும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து ஒரு வடித்தட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கப்பில் வந்து தண்ணி எடுத்து இப்படி வந்து மேலாப்பில் அப்படி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த தண்ணியிலேயே வந்து இது வந்து அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். கீழே வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டாலும் அந்த தண்ணி பட்டதுலேயே அந்த ஜவ்வரிசி ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தனியாக வந்து ஊற வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஜவ்வரிசி ஊறுற அந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து பாண்டன் இலைகள் வந்து என்கிட்ட வந்து இருக்கிறதுனால அந்த பாண்டன் இலைகளை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு பாண்டன் இலை இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ போடலாம். பட் இந்த இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பாண்டன் ஃப்ளேவர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தாய்லாண்டில் வந்து ஜாஸ்மின் எசன்ஸ் அது கூட இதில் போட்டு செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த பாண்டன் இலையில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சது போல் லைட்டான க்ரீனிஷ் கலராக இந்த மாதிரி அதோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்கி இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து அந்த இலையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியை வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து இப்படி நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா அது வந்து குக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா இது பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஜவ்வரிசி வந்து தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி கெட்டியாகி வரும். கெட்டியாகி அந்த மாதிரி குக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து சுகர் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, என்கிட்ட இருக்கிற சுகரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சுகர் இப்போ நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, அதுக்கப்புறம் வர கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு குக் பண்ண சோளத்தை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிற இந்த மாதிரி கெட்டியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த சூட்லேயே வந்து இன்னமும் கெட்டியாயிரும். நம்ம வேறு எதுவுமே கலக்கலை. இந்த ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசியாக இருந்தனால அதுலேயே நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து கலருக்காக வந்து க்ரீன் கலரில் வந்து என்கிட்ட பாண்டன் ஃப்ளேவர் இருந்தது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ளேவர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இல்லை என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், அப்படி ப்ளெயினாகவே கூட விட்டுடலாம். ஸோ நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த க்ரீன் கலரை ஆட் பண்ணோடனே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போயே இதை சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாண்டன் பொட்டிகளில் வந்து ஒரு 80% அளவுக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு ஃபில் பண்ணி விடணும். எல்லா பெட்டிகளையும் நிரப்பினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 இது தான் செஞ்சதுனால பேலன்ஸை வந்து நான் சின்ன சின்ன பவுல்களில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இது வந்து ஆறிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம கோகோனட் க்ரீம் செய்யணும். அதுக்கு வந்து நான் வந்து 400 ml அளவுக்கு நல்லா திக்கான கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன்.
அது கூடவே நான் வந்து 1/3 கப் அளவுக்கு 3ல் 1 பங்கு அளவுக்கு உள்ள கப் அளவுக்கு சுகரும், அதில் வந்து அரை கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு வச்சுருப்பீங்களா, அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு கோகனட் மில்க் எடுக்கல, நல்லா திக்கான மில்க்கே எடுத்துக்கிறங்க. தண்ணி பால் கலக்காமல் தலைப்பால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து அது இல்லாதனால நான் வந்து டின் மில்க் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனை வந்து சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த நம்ம மிக்சரை வந்து போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால அது திக்காகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக திக்காகி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு குக் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து உங்கள் க்ரீம் வந்து ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் செய்யலை பாருங்கள், இப்போ ரொம்ப எனக்கே கெட்டியாகிடுச்சு. ஸோ நானுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியாக ஆக்கிட்டேன். இல்லைனா வந்து சூடில் ஆறினவுடனே அது ரொம்ப கெட்டியாயிரும். பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமே அது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் இன்னுமே தண்ணியாக்கி கொஞ்சம் கெட்டியாக விட்டுக்கிறங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து பேலன்ஸ் இருக்க இந்த 20% ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு கார்ன் கர்னல்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டாய் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ட்டுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கெஸ்ட்டு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next time with another interesting video.